ஸோ ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி ஒரு 5 கோல்டன் ரூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ஒரு 5 கோல்டன் ரூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் இந்த சொல்ல போகிற 5 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டாக இருக்க போது. நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சின்ன ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இனிமேல் நான் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் நான் இதில் வந்து சொல்ல போகிற பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் நம்ம வீடியோக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பிகாஸ் நான் இதே மாதிரி தான் வீடியோ வந்து இன் ஃபியூச்சரும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ தட் இந்த பெனிஃபிட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அதே மாதிரி நம்ம டெய்லி லைவ் வருவோம் யூடியூப்பில். ஸோ நீங்கள் லைவ் ட்ரேட் நம்ம கூட லைவ் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கூட லைவ்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ 5 ரூலில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நோ யுவர் ரிஸ்க் பிஃபோர் ரிவார்டு. ஓகே, நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அந்த ட்ரேடில் வந்து உங்களுக்கு வந்து என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு தெரியணும். ஓகே, நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கேபிட்டல் வச்சுருக்கீங்க, அந்த கேபிட்டலில் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு 10% தான் லூஸ் பண்ணுவேன் ஓகே, அந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் எல்லாத்துக்குமே தெரியும், ஹைலி ரிஸ்கியானது. மூமெண்ட் வந்து ஒரு கேண்டில் ரெட் கேண்டில் வந்துச்சுன்னா இன்னொரு கேண்டில் அதே அளவுக்கு ஒரு பெரிய கேண்டில் க்ரீன் கேண்டிலும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. மீன்ஸ் இதில் வந்து என்ன நடக்கும்னா, உங்கள் ஃபேவரில் மார்க்கெட் போன மாதிரியும் இருக்கும், அப்புறம் மார்க்கெட் வந்து ரிவர்ஸும் ஆயிரும். ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்னா உங்களோட ரிஸ்க் என்ன அப்படின்னு நீங்கள் மார்க்கெட்டில் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா உங்களோட ரிஸ்க் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 10K கேபிட்டல் வச்சுருக்கீங்க, ஒரு 10,000 ருபீஸ் கேபிட்டல் வச்சுருக்கீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 10,000 ருபீஸ் நீங்கள் கேபிட்டல் வச்சுருக்கீங்க. இதில் வந்து நீங்கள் என்ன நினச்சிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வாரீங்கன்னா, இந்த 10Kலேருந்து நான் ஒரு நாளைக்கு 1,000 ருபீஸ் ரிஸ்க் எடுக்கிறேன், 1,000 ருபீஸ் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் வச்சுருக்கீங்கன்னா இந்த 1,000க்கு மேலே நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஓகே, இந்த 1,000 தான் நீங்கள் வந்து 3 டைம்ஸோ 4 டைம்ஸோ டிவைட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஒரு நாளைக்கு இப்போ நீங்கள் ஒரு 3 ட்ரேட்ஸ் 4 ட்ரேட்ஸ் பண்ணுற மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன, இந்த 1,000 ருபீஸ் ரிஸ்க்கு. ஓகே, இது வந்து என்னது, இந்த 1,000 ருபீஸ் தான் ரிஸ்க் உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் முதல்ல ப்ரிப்பேராக இருக்கணும். நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வாரீங்கன்னா இந்த 1,000 ருபீஸ் என்னோடய லாஸ்ட் டு லாஸ்ட் என்னோட லாஸ் போனால் எவ்வளோ போகும், 1,000 ருபீஸ் லாஸ் போகும். ஏன்னா மார்க்கெட்டில் வர்றவங்க நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். மார்க்கெட்டில் புதுசாக வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே மார்க்கெட்டில் வரோமா, ஓகே இந்த ட்ரேட் எடுத்தோம்னா இவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும், இந்த ட்ரேட் எடுத்தோம்னா இவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். மீன்ஸ் நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரேட் எடுத்தோம்னா இவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும், இந்த ட்ரேட் எடுத்துருந்தோம்னா இவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். மீன்ஸ் அவங்க வந்து ப்ராஃபிட் மட்டும் தான் பார்க்குறாங்க, அதில் உள்ள ரிஸ்க் எவ்வளோ இருக்குது, என்ன இருக்குது, எதுக்கு நம்ம இந்த ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரிஸ்க் எந்த ட்ரேட் எடுத்தாலும் அதில் அவங்க என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு முதல்ல கேல்குலேட் பண்ணிக்கிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதான் நான் சொன்னேன், 1,000 ருபீஸ் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா 1,000 ருபீஸை நீங்கள் ஒரு 3 ட்ரேட்ஸில் எப்படி டிவைட் பண்ண முடியும். ஓகே, நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ 1,000 ருபீஸை நீங்கள் 3 ட்ரேட்ஸில் உங்களுக்கு இது பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேடில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும், 300 ருபீஸ் ஒரு ட்ரேடில் உங்களுக்கு ரிஸ்க் வரும். ஓகே, ஸோ 300 ரிஸ்க் இன்ட்டு 3 பண்ணோம்னா நம்ம எவ்வளோ வரும், 900 ருபீஸ் சம்திங் வரும். ஸோ ஒரு ட்ரேடில் நீங்கள் 300 ருபீஸ் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா மைட் பி ஒரு ட்ரேடில் 350 கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 350 சில ட்ரேடில் நம்ம எக்ஸிட் பண்ணுறதுக்குள்ளே 350 380 மீன்ஸ் அந்த ரேஞ்சில் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 1,000 ருபீஸை நம்ம கரெக்டாக இந்த மாதிரி 3 ட்ரேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேல்குலேட் பண்ணி வச்சோம்னா நம்மளோட ரிஸ்க் வந்து மெயின்டைனாக இருக்கும். மீன்ஸ் நம்ம லாங் டேர்மில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே ஷார்ட் டேர்மாக பார்க்காதீங்க. ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பை ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, நோ யுவர் எக்ஸிட் பிஃபோர் என்ட்ரிஸ். ஓகே, ஒரு ட்ரேடை வந்து எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். ஓகே, இப்போ யார் வேணாலும் ஒரு ட்ரேடை வந்து எடுத்துடலாம். அதே மாதிரி இப்போது நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா இதோட எக்ஸிட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து முதல்ல தெரிஞ்சிருக்கணும், ப்ரீடிஃபைன்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நீங்கள் 100 ருபீஸ்க்கு நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க. ஓகே, நீங்கள் 100 ருபீஸ்க்கு என்ட்ரி எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து ரிஸ்க் ஃபஸ்ட் என்ன சொன்னேன் நான் உங்களுக்கு, இதில் வந்து நமக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ரிஸ்க் எவ்வளோ இருக்குன்னா நான் ஒரு 20 பாயிண்ட் ரிஸ்க் எடுக்கிறேன். ஓகே, எவ்வளோ, ஒரு 20 பாயிண்ட் ரிஸ்க் எடுக்கிறேன். அதே மாதிரி என்னோடய ரிவார்டும் என்ன அப்படின்னு நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ரிவார்டு என்னது எவ்வளோ இருக்குன்னா 20
20 20 40. ஓகே, மினிமம் நம்மளுது 40 பாயிண்ட்ஸ் ரிவார்டு இருக்கணும். பட் நம்மளோட லைவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 40 பாயிண்ட்ஸ் எடுக்க மாட்டோம். நம்ம வந்து 1:3 ரிஸ்க் ரிவார்டு எடுப்போம். ஓகே, 1:3 1:4 அந்த மாதிரி ரிஸ்க் ரிவார்டு எடுப்போம். ஸோ 1:3 1:4 அப்படின்னா இப்போ நான் 40 + 20 60. ஓகே, ஸோ நம்ம வந்து மினிமம் 60 பாயிண்ட்ஸ் எடுப்போம். ஸோ தட் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ரிஸ்க் ரிவார்ட் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால நம்மளோட ட்ரேடிங் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும். மீன்ஸ் நம்ம இப்போ ஒரு 10 ட்ரேட்ஸ் எடுக்கிறோம், 10 ட்ரேட்ஸில் நமக்கு வந்து 10 ட்ரேடும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எப்போவுமே சொல்ல முடியாது. கரெக்டாக? அதே மாதிரி 10ல் ஒரு 5 ட்ரேட் ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, 5 ட்ரேட் லூஸாக இருக்குனாலும் நம்ம வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளாக இருப்போம். ஓகே, ஸோ 1:3 ரிஸ்க் ரிவார்டு எடுக்கிறதுக்கு நான் காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரு விஷயம் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க, 100 ரூபாய்க்கு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா 160 ரூபாயில் நான் எக்ஸிட் ஆயிடுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முதல்ல தெரியணும். உங்களோட என்ட்ரி எடுக்கிற ப்ரைஸு, எக்ஸிட் ஆகிற ப்ரைஸு இது வந்து உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் ஒரு கண்டினியூஸாக, ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்ட்ரி எடுத்துருவாங்க. என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எங்கே எக்ஸிட் பண்ணணுன்னே தெரியாது. ஒரு நாள் இப்போ 60 பாயிண்ட் ப்ராஃபிட் எடுப்பாங்க, இன்னொரு நாள் 100 பாயிண்ட் ப்ராஃபிட் எடுப்பாங்க, 3வது நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, இது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், பிகாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது வந்து. ஓகே, மொதல் நாள் என்ன பண்ணுவாங்க, 100 பாயிண்ட் ப்ராஃபிட் எடுப்பாங்க, இன்னொரு நாள் 150 பாயிண்ட் ப்ராஃபிட் எடுப்பாங்க. 3வது நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, 3வது நாளும் அவங்க 150 பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க மார்க்கெட்டிலேருந்து, கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கும் நான் மார்க்கெட்லேருந்து எடுத்தோம்னா 150 200 பாயிண்ட் தான் ப்ராஃபிட் எடுப்பேன். ஓகே, ஆனால் மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு தெரியும், மார்க்கெட் 100 பாயிண்ட் மார்க்கெட் ஈஸியாக கொடுத்துரும் ஒரு நாளைக்கு. ஓகே, 100 பாயிண்ட் டார்கெட் வந்து ஈஸியாக டெய்லி மார்க்கெட் கொடுக்கும். ஓகே, 100 பாயிண்ட் ஈஸியாக கொடுக்கும். 200 பாயிண்ட்ஸ் எப்போயாவது கொடுக்கும். 300 பாயிண்ட்ஸ் எப்போயாவது கொடுக்கும். வாரத்தில் ஒரு தடவை கொடுத்துட்டு ஓகே, அது வந்து நம்ம நம்ம வந்து கண்டினியூஸாக இது மாதிரி நம்ம ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து அது ரிவார்டு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட ரிவார்டு வந்து டிஃபைன்டாக இருக்கணும், ப்ரீ டிஃபைன்டாக இருக்கணும். எப்போவுமே நம்ம எக்ஸிட் பண்ணுற இடம் வந்து நமக்கு எப்போவுமே முதல்ல தெரிஞ்சிருக்கணும். இந்த இடத்த நம்ம என்ட்ரி பண்ணுறோம்னா இந்த இடம் தான் நான் என்னோடய எக்ஸிட் பண்ணுற இடம். எனிஹவ் நான் மார்க்கெட் இதுக்கு மேலே எவ்வளோ தூரம் போனாலும் பரவாயில்ல, நான் இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிடுவேன். இது வந்து ஒரு ரூல். ஓகே, ஸோ இது கோல்டன் ரூலில் வந்து இது வந்து செகண்ட் பாயிண்ட். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஸோ நீங்கள் நோட்ஸ் போட்டு எழுதணுன்னா கூட எழுதி வச்சுக்கிடுங்க, வீடியோ வேணாலும் சேவ் பண்ணிக்கிடுங்க நீங்கள். ஸோ தட் இந்த வீடியோ வந்து நீங்கள் பிறகு கூட அப்பப்போ நீங்கள் மீன்ஸ் ட்ரேடிங்கில் சின்ன மிஸ்டேக் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ தேர்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நோ வென் நாட் டு ட்ரேட். ஸோ வென் நாட் டு ட்ரேட் அப்படின்னா என்னென்னா, எல்லாத்துக்குமே தெரியும் எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும், எந்த இடத்துல ட்ரேட் எக்ஸிட் பண்ணணும், எப்படி பை பண்ணணும், எப்படி சேல் பண்ணணும், எல்லா விஷயமும் தெரியும். பட் யாருக்குமே இந்த விஷயம் தெரியறதே கிடையாது, நம்ம எந்த இடத்துல ட்ரேடை எடுக்கக்கூடாது. ஓகே, எந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது, ஏன் எடுக்கக்கூடாது. ஓகே, அது வந்து மார்க்கெட்டில் நிறைய பேர் சொல்லியே தர மாட்டாங்க. ஓகே, ஏன் சொல்லி தர மாட்டாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு போகிறாங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம், இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம், ஓகே எப்படின்னு சொல்லுவாங்க. பட் யாருமே நீங்கள் இந்த இடத்துல அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஓகே, நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு செட்டப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகே, நீங்கள் ஒரு செட்டப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த செட்டப் வந்து லைவ் மார்க்கெட்டில் எவ்வளோ ஒர்க் பண்ணுது அப்படின்னு நீங்கள் பேக் டெஸ்டிங் பண்ணி பார்க்கணும். நீங்கள் அதை பேக் டெஸ்டிங் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் வந்து நிறையா தடவை வந்து நம்ம செட்டப் நமக்கு ஃபார்ம் ஆனாலும் நம்ம அந்த ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ண கற்றுக்கணும். நம்ம ஏன் அவாய்ட் பண்ண கற்றுக்கணுன்னா, ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து தெரியும் நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம கரெக்டாக இருக்கிறோம், எந்த இடத்துல நம்ம தப்பாக இருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் ட்ரேடை அவாய்ட் பண்ண கற்றுக்கிட்டாலே நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் நீங்கள் மார்க்கெட்டில் சர்வைவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போது நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு வந்து இந்த இடத்துல என்னென்னா, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் தெரியுது. ஓகே, நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம், இந்த இடத்துல எனக்கு ஒரு சப்போர்ட் தெரியுது. எனக்கு வந்து என்னென்னா, இங்கேருந்து எனக்கு ஒரு பை சைடு போகணும். ஓகே, இந்த இடத்துலேருந்து எனக்கு ஒரு பை சைடு போகணும். ஆனால் எனக்கு இங்கேருந்து என்னென்னா எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது, இங்கேருந்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் மார்க்கெட் அவாய்ட் பண்ணலாம். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு அவாய்ட். இதில் வந்து நீங்கள் கன்ஃபியூஸாக இருக்குது, நீங்கள் மார்க்கெட்டில் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் வந்து இந்த ட்ரேடில் எடுக்கிறதுக்கு ஒரு பயம் வருதுன்னா இந்த ட்ரேட் வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது.
ஓகே, இப்போ ஒரு ஸ்டாப் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ட்ரேட் உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருச்சு. ஃபஸ்ட்டு ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் ட்ரேட் எடுக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணலாம். ஓகே, ஏன்னா ஒரு பிகினருக்கு வந்து அப்படி அவ்வளோலாம் வெயிட் பண்ண முடியாது. நம்ம லைவ் ட்ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் தான், ஒரு நாளைக்கு 2 ட்ரேட்ஸ் தான் எடுப்போம். 10 மணிக்குள்ளே நம்ம வந்து 10-11 மணிக்குள்ளே நம்ம லைவை எண்ட் பண்ணிவிட்டு போயிடுவோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம ட்ரேடும் எடுக்கிறது கிடையாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து ட்ரேட் இல்லை மார்க்கெட்டே இக்னோர் பண்ணிடுவோம். நமக்கு வந்து 1 or 2 ப்ராஃபிட் கிடச்சிட்டா, 1 டார்கெட் இல்லை 2 டார்கெட் அச்சீவ் ஆகிட்டா நம்ம வந்து மார்க்கெட் விட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் வெளியே இருந்துடும். ஸோ ஓகே, ஸோ இந்த விஷயம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும், எந்த இடத்துல ட்ரேடை அவாய்ட் பண்ணணும், எந்தெந்த இடத்துலலாம் நம்ம ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியணும். ஒரு டார்கெட் எடுத்துட்டோமா, ஓகே மார்க்கெட் விட்டு நம்ம எக்ஸிட் பண்ணிடணும். 2 ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டோமா, ஓரளவுக்கு 2 ஸ்டாப் லாஸ் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து நம்மகிட்ட இருந்து 2 ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து மார்க்கெட்டை இக்னோர் பண்ணணும். ஓகே, டார்கெட் கிடச்சாலும் நம்ம மார்க்கெட் விட்டு இக்னோர் பண்ணணும். நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு செட் பண்ணியிருப்போம்ல, இந்த லாஸ் தான் என்னோட 1000 rupees தான் என்னோட லாஸு, இதுக்கு மேலே நான் வந்து ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஓகே, ஸோ இந்த விஷயம்லாம் இதில் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ 3rd பாயிண்ட் உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 4th பாயிண்ட் போயிடலாம். 4th பாயிண்ட் என்னென்னா பி லாஜிக்கல் தென் எமோஷ்னல். பி லாஜிக்கல்னால் இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னா, லைவில் ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த லைவில் அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஒரு லாஜிக் வந்து இந்த ட்ரேட் வந்து இப்போ ஒரு ட்ரேட் அந்த இடத்துல நம்ம பிளான் பண்ணியிருக்கோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, நம்ம இந்த சப்போர்ட்டில் இந்த ட்ரேட் பிளான் பண்ணியிருக்கோம்னா இந்த ட்ரேட் நான் எதுக்கு பிளான் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியணும். ஓகே, சும்மா கீழே வந்துச்சு, இங்கேருந்து இந்த கேண்டில் க்ரீன் ஆச்சு, நான் இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுத்தேன். ஓகே, இது வந்து ஒரு லாஜிக் கிடையாது. ஓகே, இது வந்து கேம்பிளிங் மாதிரி ஆயிரும். ஓகே, வந்துச்சு க்ரீன் கலர் கேண்டில், ரெட் கலர் கேண்டில் வந்துச்சு, க்ரீன் கலர் கேண்டில் வந்துச்சு, நான் ட்ரேட் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி இல்லை, நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு லாஜிக் இருக்கணும். லாஜிக் என்ன இருக்குன்னா, கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குதா, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குதா, திருப்பி மார்க்கெட் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சப்போர்ட் எடுக்குதுன்னா இது வந்து என்ன ஒரு கன்ஃபர்மேஷன். புரியுதா? என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அந்த ட்ரேடில் ஒரு லாஜிக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த லாஜிக்கை கரெக்டாக மூவ் பண்ணி கொண்டு போவீங்க. ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது உங்களோட செட்டப் வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா 70-80% அக்யூரசி வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து இந்த லாஜிக்கை ஃபாலோ பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களோட ட்ரேட் வந்து 70-80% ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் லாஜிக் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 70-80% லூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் லாஜிக் வந்து எப்போவுமே நீங்கள் லாஜிக்கலில் ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே அந்த எமோஷ்னல் ஆகாது. ஓகே, இன்கேஸ் இந்த மார்க்கெட் இங்கேருந்து என் ஃபேவரில் போகலை, நான் வந்து இங்கேருந்து மார்க்கெட் கீழே போய்ட்டு, ஸோ அப்படின்னா நம்ம வந்து என்ன நினைப்போம், ஓகே இட்ஸ் ஓகே. ஏன்னா நம்ம வந்து நம்மளோட லாஜிக் என்ன சொல்லிச்சு, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஒரு சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட லாஜிக் இருந்துச்சு. ஸோ நம்ம கரெக்டாக தான் ட்ரேட் எடுத்தோம், மார்க்கெட் அகைன்ஸ்ட் த போய்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எமோஷ்னல் ஆகக்கூடாது. எமோஷ்னல்னால் ஏன்னா இந்த ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் ஆஸ் அ ஹியூமன் சைக்காலஜி என்ன சொல்லுன்னா, உடனே இன்னொரு ட்ரேட் எடுக்கணும். ஓகே, உடனே இன்னொரு ட்ரேட் எடுக்கணும். இங்கேருந்து மேலே போய்கிட்டு இருக்கும். ஆல்மோஸ்ட் 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன நினைப்போம், இங்கேருந்து மேலே போய்ட்டு இந்த மூமெண்ட் கொடுத்துரும். ஆல்மோஸ்ட் வந்து என்ன பண்ணும், மார்க்கெட் வந்து இந்த மூமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஆஸ் பர் ஹியூமன் சைக்காலஜி வந்து என்ன சொல்லுன்னா, இந்த இடத்துலேருந்து நம்ம இன்னும் மேலே பிளான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மேலே ட்ரேட் எடுப்பீங்க. பட் மார்க்கெட் இங்கே வருங்க, இந்த இடத்துலேயே நம்ம திருப்பி வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ எமோஷ்னலாக இருக்கிறது என்ன பெனிஃபிட்டு, அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக லாஜிக்கலாக இருக்கும்போது என்ன உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம 4th பாயிண்டில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம வந்து கமெண்ட்லேயே டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரீ டெலிகிராம் குரூப் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஸோ 5th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 5th பாயிண்ட் ரொம்ப சிம்பிளான பாயிண்ட் தான். ப்ரைஸை ட்ரேட் பண்ணுங்கள், நியூஸை ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே, ப்ரைஸை ட்ரேட் பண்ணுங்கள், நியூஸை பார்த்து யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா ப்ரைஸ் தான் ஃபஸ்ட்டு மூவ் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த இடத்துல இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்குது. ஓகே, ப்ரைஸ் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல என்ன சொல்லுது, இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சுட்டு, ஓகே நியூஸில் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
ஓகே, ஸோ எப்போவுமே ப்ரைஸை ட்ரேட் பண்ணுங்கள், நியூஸை பார்த்து யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே, இது வந்து சிம்பிள் 5 பாயிண்ட்ஸ் தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட கமெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் நமக்கு யாராவது ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம கீழே நம்பர் கொடுத்துருக்குறேன், நம்பரில் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஷாப் டீட்டெயிலும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ ஓகே, ஸோ நான் வீடியோவில் சொல்ல நினச்சது இவ்வளோ தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அன்டில் தென் பாய்.